ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எங்கள் வீட்டில் வரமகாலட்சுமி விரதத்தை எப்படி பண்ணுறேன் அப்படின்றத இந்த ஃபுல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ப்ரொசீஜர்ஸ் ஆகட்டும், கதை ஆகட்டும் எல்லாமே சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். இது 100% இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இப்படி தான் பண்ணுறேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கன்னு நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நமக்கெல்லாம் சில ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கனெக்டடாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் தான் வரமகாலட்சுமி விரதம். ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி வீட்டில் தான் இது ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. ஹோல் தெருவுலேயே ஒரு 3 பேர் இருப்பாங்க. அதில் எங்கள் பாட்டி, இன்னொருத்தர் வந்து ராஜேஸ்வரி ஆண்டின்ட்டு, அவங்களும் சூப்பராக பண்ணுவாங்க. செம்ம அலங்காரமெல்லாம் பண்ணி நிறைய நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. 36, 12, 14, 16 இந்த மாதிரி தட்டு வைப்பாங்க. அப்போல்லாம் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, பலகாரம் தான் பண்ணி வைப்பாங்க. அரிசி பருப்பு விட எல்லாமே சக்லி, நிப்பட்டு, கோடுபலை எல்லா டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் டிஷ்ஷஸும் பண்ணி வைப்பாங்க. ஒருத்தர் வீட்டுக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலாக அப்படின்னு பார்க்கவே சின்ன வயசில் போவோம். அது இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே நமக்கு குங்குமம் கொடுப்பாங்க, எதனா ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க, நிறைய திண்டி கொடுப்பாங்க. ரவை உருண்டை, எள்ளுருண்டை இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே எனக்கு இந்த ஃபெஸ்டிவல்னால் ரொம்ப கனெக்டட். எங்கள் பாட்டி வீட்டில் சூப்பராக பண்ணுவாங்களே அப்படின்ட்டு. எங்கள் அம்மாவும் சூப்பராக பண்ணுவாங்க, பட் ரொம்ப சிம்பிளாக பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரொசீஜரை நான் இன்னுமே ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி தான் இது தேர்ஸ்டே ஈவினிங்கே நான் வந்து அம்மனை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிடுவேன். ஃப்ரைடே ஆஸ் யூஷுவல் பூஜை பண்ணி, சாட்டர்டே மறு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் கழிச்சு விடுவோம். இதுதான் எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷன். ஸோ அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். 4 இயர்ஸாக நான் வரமகாலட்சுமி பண்ணுறேன். ஸோ எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அதுவே கேட்டு அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவேன். நான் ஒரு 6th 7th படிக்கும்போதெல்லாம் அம்மன் முகம்லாம் இல்லை, எனக்கு தெரில, மேபி எங்கள் பாட்டிக்கிட்டலாம் இருக்கல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காயிலேயே அந்த அம்மன் முகத்தை மஞ்சளில் சூப்பராக ஐஸு, நோஸு அதெல்லாமே வைப்பாங்க. சூப்பராக இருக்கும். கூடவே அன்றைக்கி கண்டிப்பாக கணேசனை வச்சு பூஜை பண்ணோன்ட்டு விநாயகரை பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த பாட்டில் பண்ணுவாங்களா, அவங்கக்கிட்ட கொடுத்து பண்ணி சொல்லுவாங்க. அவங்க பண்ணி சூப்பராக அழகாக கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நிறைய ஃப்ளார்ஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம், அப்போல்லாம் பேப்பர் பூ, இதெல்லாம் யாருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரில, பேப்பரில் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும், அந்த பூ மாதிரி இருக்கும். அதை தான் டெக்கரேஷன் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப சிமினி அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக சாரியில் டிசைன் பண்ணி டெக்கரேட் பண்ணுவோம். எங்களுக்கு 2-3 டேஸ் லீவ் கிடச்சிடுமா, ஸோ செம்ம ஹாப்பியாக சூப்பராக டெக்கரேட் பண்ணோம். தேர்ஸ்டே வந்து நான் வீட்டுக்கு அம்மனை அழைச்சதுக்கப்புறம் நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம அம்மனுக்கு என்னெல்லாம் வேணுமோ ரெடி பண்ணுறதுக்காகட்டும், சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்காகட்டும், ஜடை வைக்கிறது, பூவெல்லாம் கோர்த்துடுறது, இதெல்லாமே பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா தேர்ஸ்டே வந்து நான் மோஸ்ட்லி 80 to 90% வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போவேன். ஏன்னா ஃப்ரைடே நான் எப்போவுமே எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை பண்ணுற இது ஒன்று தான் வச்சுப்பேன். நெய்வேத்தியம் பண்ணோம் இவ்வளோவே. நெக்ஸ்ட்டு டே எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதாகட்டும், இல்லை வேறு எதாவது வேலைன்னா நான் அவ்வளோவா பயந்துடுவேன். இல்லைனா கொஞ்சம் எனக்கு படப்படப்பு ஆரம்பிச்சிடும், ஐயோ இன்னும் இது முடிக்கலையே அப்படின்ட்டு. ஸோ அதனாலேயே தேர்ஸ்டே எல்லா விளக்குக்கும் குங்குமம்லாம் வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, சாமி கூட நான் சாரியெல்லாம் கட்டி வச்சுட்டு சாமியை ரெடி பண்ணிவிட்டு தான் நான் தூங்க போவேன். ஆக்சுவலி நான் இன்றைக்கி சாரீ கட்டும்போது 2 டைப்பு மிஸ் பண்ணிட்டேன். ஒரு ஃபஸ்ட் டைம் கட்டினேன், சூப்பராக வந்துச்சு. ஆனால் மாற்றி கட்டிட்டேன், திருப்பி கட்டிட்டேன். நம்மளாம் திருப்பி கட்டினோம், அப்போ யோசிப்போம், ஓ புது சாரீ கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் நம்புவேன், நீங்கள் நம்புவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாரீ எல்லாம் திருப்பியும் மாற்றி கடவுளுக்கு கட்டிட்டு நான் படுக்க போகும்போதே ஒரு 11-11:30 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு ஒரு 5:30 போல் எழுந்திரிச்சு நெய்வேத்தியம்லாம் ரெடி பண்ணி சாமியை சூப்பராக கும்பிட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்ச சாமி கும்பிட்றது என்னென்னா, நம்ம லக்ஷ்மிக்கு என்னெல்லாம் அஷ்டோத்திரம் என்னெல்லாம் சொல்லுமோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, வரமகாலட்சுமி விரதா கதை அதை படித்தே தீருவோம். காலையிலே அதை படித்து முடித்தோன்னா எங்களுக்கு ஒரு மன திருப்தி. அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த கதையை சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். உங்கள் வீட்லேயும் வரமகாலட்சுமி விரதம் பண்ணுவாங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைல்டுஹுட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வரமகாலட்சுமி கதை வந்து கன்னடத்தில் தான் தெரியும், அதனால் நான் கன்னடத்தில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தமிழில் தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
ಶ್ರೀ ವರಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ವ್ರತಾಕಥೆ. ಸತ್ಯಲೋಕದ ಕಾಲವದು. ನೈಮಿಷಾರಣ್ಯದಲ್ಲಿ ಋಷಿಶ್ರೇಷ್ಠರೆಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸೂತಕ ಮಹರ್ಷಿಯನ್ನು ಕುರಿತು ಎಲ್ಲ ಋಷಿಮುನಿಗಳು ತಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮುಂದಿಟ್ಟರು. ಪುರುಷೋತ್ತಮರೇ, ತ್ರಿಕಾಲಜ್ಞಾನಿಗಳಾದ ನೀವು ಲೋಕದ ಸುಖ ಸೌಭಾಗ್ಯಕ್ಕಾಗಿ ಉತ್ತಮವಾದ ಯಾವುದಾದರೂ ಒಂದು ವ್ರತವಿದ್ದರೆ ಅದನ್ನು ತಿಳಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವಂತಾಗಲಿ ಎಂದು ಭಿನ್ನವಿಸಿಕೊಂಡರು. ಹಸನ್ಮುಖಿಗಳಾದ ಸೂತಕ ಮುನಿಗಳು ಎಲ್ಲರನ್ನುದ್ದೇಶಿಸಿ, ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಅಂತಹ ಒಂದು ವ್ರತವಿದೆ, ಇದರ ವೃತ್ತಾಂತವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ ಕೇಳಿ ಎಂದು ತಿಳಿಸಿದರು. ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಭಕ್ತಿಯಿಂದ ದೇವರನ್ನು ಪೂಜಿಸುವವರಿಗೆ ಅವರ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನು ನೀಡುವ ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ವ್ರತವುಂಟು. ಅದರ ಅನುಷ್ಠಾನವನ್ನು ತಿಳಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. ಯಾರು ಶ್ರದ್ಧಾಭಕ್ತಿಯಿಂದ ಈ ವ್ರತವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೋ ಅವರು ಸಮಸ್ತ ಕಾಮನೆಗಳು ಪೂರ್ಣಗೊಳ್ಳುತ್ತವೆ. ಇದಕ್ಕೆ ಸಂಬಂಧಿಸಿದಂತೆ ಶಿವಪಾರ್ವತಿಯರ ಒಂದು ವ್ರತಕಥೆಯನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ ಕೇಳಿ ಎಂದರು. ಕೈಲಾಸ ಪರ್ವತದಲ್ಲಿ ಶಿವಪಾರ್ವತಿಯರು ಕುಳಿತಿರುವಾಗ ಪಾರ್ವತಿಯು ಶಿವನನ್ನು ಕುರಿತು, ಪ್ರತಿಶ್ರೇಷ್ಠನೇ, ಪ್ರಪಂಚದ ಜನರಿಗೆ ಸಕಲ ಸುಖ ಸೌಲಭ್ಯಗಳನ್ನು ಪಡೆಯಲು ಶ್ರೇಷ್ಠವಾದ ಯಾವುದಾದರೂ ವ್ರತವಿದೆಯೇ, ದಯವಿಟ್ಟು ತಿಳಿಸಿ ಎಂದು ಕೇಳಿಕೊಂಡಳು. ಸಂತುಷ್ಟನಾದ ಪರಮೇಶ್ವರನು, ದೇವಿಯೇ, ಸರ್ವ ಸಂಪತ್ತು, ಪುತ್ರ ಪೌತ್ರಾದಿಗಳು, ಧನ ಕನಕಗಳನ್ನು ಪ್ರದಾನಿಸುವ ಶ್ರೇಷ್ಠವಾದ ವ್ರತವೊಂದಿದೆ. ಅದೇ ಶ್ರೇಷ್ಠವಾದ ವರಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ವ್ರತ. ಈ ವ್ರತವನ್ನು ಭಕ್ತಿಯಿಂದ ಹೆಂಗಸರು, ಗಂಡಸರು, ಮಕ್ಕಳು ಮಾಡಬಹುದು. ಶ್ರಾವಣ ಮಾಸದ ಶುಕ್ಲ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಹುಣ್ಣಿಮೆಗೆ ಸನಿಹದ ಶುಕ್ರವಾರದ ದಿನವೇ ಈ ವ್ರತವನ್ನು ಮಾಡಬೇಕು. ಈ ವ್ರತಕ್ಕೆ ಅಧಿದೇವತೆ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ. ಹಾಗೆ ಮಾಡಿದ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಭಕ್ತರ ಅಭಿಷ್ಟಗಳೆಲ್ಲವೂ ಕೈಗೂಡಿ ಕಷ್ಟ ನಷ್ಟಗಳಿಂದ ವಿಮುಕ್ತಿ ಪಡೆಯುವವರು. ಇದಕ್ಕೆ ಸಂಬಂಧಿಸಿದಂತೆ ಒಂದು ಕಥೆಯುಂಟು, ಅದನ್ನು ನಿನಗೆ ಹೇಳುವೆ ಕೇಳು ಎಂದು ಪಾರ್ವತಿ ದೇವಿಗೆ ಆ ಕಥೆಯನ್ನು ಹೇಳಲು ಸಿದ್ಧನಾದನು. ಒಂದಾನೊಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಸಂಪತ್ಭರಿತ ವಿದರ್ಭ ದೇಶದ ರಾಜಧಾನಿಯಾದ ಕುಂಡನಿ ನಗರದಲ್ಲಿ ದಟ್ಟ ದರಿದ್ರಳಾದರೂ ಸದಾ ಪತಿಯ ಆರೋಗ್ಯವೇ ಮುಖ್ಯವೆಂದು ತಿಳಿದು ಪತಿಯನ್ನು ಸಂತೋಷದಿಂದಿಟ್ಟುತ್ತಿದ್ದ ಚಾರುಮತಿ ಎಂಬ ಸ್ತ್ರೀ ಇದ್ದಳು. ಇವಳ ಸದ್ಗುಣವನ್ನು ಮೆಚ್ಚಿ ಒಂದು ದಿನ ಆಕೆಯು ನಿದ್ರೆಯಲ್ಲಿದ್ದಾಗ ದೇವಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯು ಸ್ವಪ್ನದಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷಳಾದಳು. ಎಲೈ ಚಾರುಮತಿಯೇ, ನಿನ್ನ ಗುಣ ನಡತೆಗಳನ್ನು ಮೆಚ್ಚಿ ನಿನ್ನನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲು ನಾನು ಬಂದಿರುವೆ. ನಾನು ಹೇಳುವ ಈ ವಿಷಯಗಳನ್ನು ಗಮನವಿಟ್ಟು ಆಲಿಸು. ಇದರಿಂದ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಕಷ್ಟ ದಿನಗಳು ನೀಗಿ ಸುಖ ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದುವೆ. ಇದೇ ಮುಂದೆ ಬರುವ ಶ್ರಾವಣ ಮಾಸದ 2ನೇ ಶುಕ್ರವಾರದ ಪ್ರದೋಷದ ಕಾಲಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ನನ್ನ ಈ ಪೂಜೆಯನ್ನು ಮಾಡಿದರೆ ಸಕಲ ಭೋಗ ಭಾಗ್ಯಗಳನ್ನು ಪಡೆಯುವೆ. ಆದರೆ ವ್ರತದ ಬಗ್ಗೆ ನಂಬಿಕೆ, ಭಕ್ತಿ ಬಹಳ ಮುಖ್ಯ. ಈ ವ್ರತವನ್ನು ಯಾರು ಬೇಕಾದರೂ ಮಾಡಬಹುದು. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ನನ್ನನ್ನು ಭಕ್ತಿಯಿಂದ ಪೂಜಿಸುವವರೋ ಅವರು ಸಕಲ ಸೌಭಾಗ್ಯಗಳನ್ನು ಪಡೆಯುವವರು. ಅವರೇ ಸರ್ವೋತ್ತಮರು. ನೀನು ಈ ವ್ರತವನ್ನು ಮಾಡಿ ನಿನ್ನ ಕಷ್ಟಗಳನ್ನು ನೀಗಿಸಿಕೋ ಎಂದು ಹೇಳಿದ ದೇವಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯು ಕಣ್ಮರೆಯಾದಳು. ನಿದ್ರೆಯಿಂದ ಎಚ್ಚರಗೊಂಡ ಚಾರುಮತಿಯು ತನ್ನ ಪರಿವಾರದೊಂದಿಗೆ ದೇವಿ ಬಂದು ಅನುಗ್ರಹಿಸಿದ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿಸಿದಳು. ಮುಂದೆ ಕಾಲ ಸರಿದಂತೆ ಶ್ರಾವಣ ಮಾಸದ 2ನೇ ಶುಕ್ರವಾರವು ಬಂತು. ಆ ದಿನ ಭಕ್ತಿಯಿಂದ ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಚಾರುಮತಿಯು ವರಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ವ್ರತವನ್ನು ಆಚರಿಸಿ ದೇವಿಯ ಕೃಪೆಯಿಂದ ಅಷ್ಟೈಶ್ವರ್ಯಗಳನ್ನು ಪಡೆದಳು. ಮುಂದೆ ಪುತ್ರ ಪೌತ್ರಾದಿಗಳನ್ನು ಪಡೆದು ಸುಖದಿಂದ ಜೀವನ ಸಾಗಿಸಿ ಬಡವರಿಗೆ ಅನ್ನದಾನ ಮಾಡಿ ಬಂಧು ಮಿತ್ರರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಗಳಿಸಿ ಸುಖ ಸಂತೋಷದಿಂದ ಬಾಳಿ ಸ್ವರ್ಗಲೋಕವನ್ನು ಸೇರಿದಳು. ಯಾರು ಭಕ್ತಿಯಿಂದ ಈ ವ್ರತವನ್ನು ಆಚರಿಸುತ್ತಾರೋ ಅವರು ಪ್ರಾಪಂಚಿಕ ಸುಖ ಸೌಖ್ಯಗಳನ್ನು ಪಡೆಯುತ್ತಾರೆ ಎಂದು ಶಿವನು ಚಾರುಮತಿಯ ವೃತ್ತಾಂತವನ್ನು ಪಾರ್ವತಿ ದೇವಿಗೆ ಅರುಹಿದನು. ಆಗ ಪಾರ್ವತಿ ದೇವಿಯು ಶಿವನನ್ನು ಕುರಿತು ವ್ರತದ ಪೂಜಾ ವಿಧಿವಿಧಾನಗಳ ಬಗ್ಗೆ ಕೇಳುತ್ತಾಳೆ. ದೇವಿಯೇ, ಪುಣ್ಯಪ್ರದವಾದ ಈ ಶ್ರಾವಣ ಮಾಸದ 2ನೇ ಶುಕ್ರವಾರದಂದು ಸ್ತ್ರೀಯರಾಗಲಿ ಪುರುಷರಾಗಲಿ ಭಕ್ತಿಯಿಂದ ಬೆಳಗಿನ ನಿತ್ಯ ಕರ್ಮಾನುಸಾರಗಳನ್ನು ಮುಗಿಸಿ ಶುಭ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಬೇಕು. ಮನೆಯನ್ನು ಅಲಂಕೃತಗೊಳಿಸಿ ಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಂಟಪವನ್ನು ನಿರ್ಮಿಸಬೇಕು. ಅದರ ಮಧ್ಯೆ ಪಂಚವರ್ಣದಿಂದ ಅಷ್ಟದಳ ಪದ್ಮವನ್ನು ರಚಿಸಿ ಅದರ ಮಧ್ಯೆ ಮಾವಿನ ಚಿಗುರುಗಳಿಂದ ಕೂಡಿದ ಕಳಶವನ್ನಿಟ್ಟು ಪ್ರಾಣ ಪ್ರತಿಷ್ಠಾಪಿಸಿ ಶ್ರೀ ವರಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯನ್ನು ಪೂಜಿಸಬೇಕು.
ದೇವಿಯನ್ನು ಷೋಡಶೋಪಚಾರ ಪೂಜೆಯಿಂದ ತೃಪ್ತಿಪಡಿಸಿ ಯೋಗ್ಯನಾದ ಬ್ರಾಹ್ಮಣನಿಗೆ ಭೋಜನ ಮಾಡಿಸಿ ಯಥಾಶಕ್ತಿ ದಕ್ಷಿಣೆಯನ್ನು ನೀಡಿ ಈ ವ್ರತವನ್ನು ಭಕ್ತಿಯಿಂದ ಮಾಡಬೇಕು. ಆಗ ಅವರ ಸಕಲ ಕಾಮನೆಗಳು ಪೂರ್ಣಗೊಳ್ಳುತ್ತವೆ ಎಂದು ದೇವಿ ಪಾರ್ವತಿಗೆ ಪರಶಿವನು ವ್ರತದ ಬಗೆಗಿನ ವಿವರವನ್ನು ಸವಿವರವಾಗಿ ತಿಳಿಸಿದ. ಸೂತಕ ಮಹರ್ಷಿಗಳು ಋಷಿಮಣಿಗಳಿಗೆ ವ್ರತದ ಬಗೆಗಿನ ನಿಯಮಗಳನ್ನು ಹೇಳಿದಾಗ ಅವರೆಲ್ಲರೂ ಸಂತೋಷಭರಿತರಾದರು. ಇಂತಹ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಪರಮ ಪವಿತ್ರವಾದ ವರಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ವ್ರತವನ್ನು ಯಾರು ಮಾಡುತ್ತಾರೋ ಪಾಲ್ಗೊಳ್ಳುತ್ತಾರೋ ಅವರ ದಾರಿದ್ರ್ಯ ದುಃಖಗಳು ನಾಶವಾಗಿ ಅಷ್ಟೈಶ್ವರ್ಯ ಪುತ್ರ ಪೌತ್ರಾದಿಗಳನ್ನು ಪಡೆದು ಸಂತೋಷಪೂರ್ಣ ಜೀವನ படையுತ್ತಾರೆ. இதுதாங்க எனக்கு தெரிஞ்ச வரமகாலட்சுமி விரதம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னோடய வரமகாலட்சுமி விரதத்தை எங்கள் வீட்டில் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் எல்லோரும் பண்ணி முடிச்சிங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேரை நான் வெத்தலை பாக்கு வாங்குறதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன். ஸோ ஒரு 20 பேர் அளவுக்கு நான் யோசித்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் எல்லாருக்கும் என்னால் என்ன முடியுமோ அதெல்லாமே சமைச்சு டின்னருக்கும் கூப்பிட்டுருந்தேன். இன்றைக்கி டின்னர் என்ன பண்ணியிருந்தேன்னா பிசிபிள்ளை பாத், கர்ட் ரைஸ், அதுக்கப்புறம் புளியோதரை, கொஞ்சமாக கேரட் பாயசம் இதெல்லாமே பண்ணி ரொம்ப சூப்பராக எல்லோரும் வந்து நல்லா கலந்து பேசி ஜாலியாக போச்சு ஒரு நாள். எவ்வளோ டிவைனாக இருந்துச்சோ அவ்வளோவே ஜாலியாகவும் இருந்துச்சு, நல்லா சந்தோஷமாகவும் இருந்துச்சு. எல்லாமே முடிச்சுட்டு நாங்களும் இந்த டேயை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.